சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தவர்கள் யார்? பாண்டியர்கள். கலிங்க மன்னர் காரவேலனை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு கதிகும்பா கல்வெட்டு. கதிகும்பா கல்வெட்டு கலிங்க மன்னர் காரவேலன் பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு. தென் சங்க காலத்தில் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றை சுட்டிக்காட்டுவது தொல்காப்பியம். சங்ககால மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றை சுட்டிக்காட்டும் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். சங்ககால அளவு எந்த நூற்றாண்டுலேருந்து எந்த நூற்றாண்டு வரை? கிமு 300 300 வரைக்கும். சரிங்களா? சங்க காலம் எந்த காலத்தை சேர்ந்தது? இரும்பு காலம். இரும்பு ஆர் உலோக காலம் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். இரும்பு காலத்தை சேர்ந்தது. சங்க கால அரசு முறை முடியாட்சியாக இருந்திருக்கும். சரிங்களா? மன்னராட்சி ஆர் முடியாட்சி. சங்க காலத்தை ஆட்சி புரிந்த வம்சங்கள் சேர சோழ பாண்டியர்கள். சேரர் சோழர் பாண்டியர். மூணாம் நூற்றாண்டு 300 இருக்கும். 3ஆம் நூற்றாண்டில் இருந்துன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ 300 இருந்து 4ஆம் நூற்றாண்டுனா 399 வரை. 300 to 300. அந்த 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை வந்து இருண்ட காலம். அதை பின்னாடி கலப்பினர் காலம்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியை லத்தீன் அளவிற்கு பழமையானது அப்படின்னு சொன்னவர் யார்? இப்போ தான் பார்த்தோம். ஜார்ஜ் எல்ஹாட். அதுக்கப்புறம் சேர அரசர்களை பற்றி குறிப்பிடும் நூல் சேரர்களின் பெட்டகம் அழைக்கப்படுறது பதிற்று 10 புலவர்களால் பாடப்பட்ட நூல் பதிற்று 10. பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். வெரி குட்.